இது மட்டும் இல்ல, மல்லி, பாரிஜாதம், பவளமல்லி எதுவா இருந்தாலும் 10 ரூபீஸ்ல கொடுப்போம். 10 ரூபீஸ். ஹலோ, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈசிஆரில் இருக்க அனிதா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இன்டோரில் வச்சு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அண்ட் அவுடோருக்குலாம் எந்தெந்த பிளான்ஸ்லாம் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு இன்டோர் பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசை, பட் மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்றது கிளியராக தெரியாது. ஸோ எனக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கவர்ல இருக்கிற பிளான்ட் எல்லாமே வந்து இங்க 10 ரூபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறீங்க, மல்லி, பாரிஜாதம், பவளமல்லி அது மாதிரி ஸ்மால் கவர்ஸ் கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னா 10 ரூபீஸ் கொடுக்குறாங்க ஹோல்சேல் பிரைஸ்ல. ஓகே, இருக்குது எல்லாமே வந்து 10 ரூபீஸ் தான். மற்றபடி இதுல என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்கு? மல்லி, பவளமல்லி, பாரிஜாதம், செம்பருத்தி, இந்த எல்லா கலரும் இது எல்லாமே வரும். பூ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்துட்டு ஆல் சீசன் வர்றது வந்து பல்கா வந்து வாங்கிக்கிட்டு தான் 10 ரூபீஸ் தான் வரும். மணி பிளான்ட் 20 ரூபீஸ் கவர்ல வரும். அது போக இந்த மாதிரி பாட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 80 ரூபீஸ்ல கொடுக்கலாம். ஹோல்சேல் நீங்க 50 நம்பர்ஸ் 100 நம்பர்ஸ் வேணும்னா 60 ரூபீஸ்ல கொடுக்கலாம். இது கவர்ல வருதா? கவர்ல 20 ரூபீஸ்ல வரும். இதுல எவ்வளோ? இதெல்லாம் 80 ரூபீஸ். 80 ரூபீஸ். இது தனியா இதுல இருக்கா? கவர்ல கிடைக்கும். கவர்லயே இருக்கு. சரி, இந்த செம்பருத்தி கவர் இருக்குல்ல, இது சாரி ரோஸ் கவர், இது இப்ப 80 ரூபீஸ் கொடுக்குறேன். கவர் 80 ரூபீஸ் கொடுக்குறேன். ஆனா இந்த பெரிய தொட்டி வந்து 150க்கு தான் கொடுக்குறோம். இப்ப இந்த சின்ன பாட்ல இருக்கிறது இது எவ்வளவு? இது 80 ரூபீஸ் பாட்டோட சேர்த்து. பாட்டோட, ஆமா பாட்டோட. கவர் 80 ரூபாய். சோ இப்போ வந்து இதுவுமே 80 ரூபீஸ், இதுவும் 80 ரூபீஸ். 5 லிட்டர் கவர். 5 லிட்டர் கவர். ஓகே. அது போல நம்ம தொட்டில இது ஆமா, அது போல நம்ம தொட்டில எடுத்தோம்னா 150. ஆக்சுவலா ரெண்டே மேட்டர் தான் என்னோட பிளான்ட்டை பொறுத்தவரை. ஹோல்சேல் பண்ணுவோம், ஹோல்சேல் நர்சரி அண்ட் கிஃப்ட் பிளான்ஸ் வந்து லோ ரேட்ல கொடுக்கும். ஸோ இது வந்து 80 ரூபீஸ். 80 ரூபீஸ். அது 20 ரூபீஸ். இது வந்து 20 ரூபீஸ் வரும். வாங்கி நம்ம இதுல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜாடியிலே வர்றது வந்து 80 ரூபீஸ் வருது. ஆந்தோரியம் திஸ் இண்டோர் பிளான்ஸ் ஃபுல் இண்டோர் போடலாம். இல்லைன்னா பால்கனி, ஆல் இண்டோர் பிளான்ஸுமே பால்கனிக்கு சூட்டபிள் தான். 1 hour வெயில் படுதுன்னா நோ ப்ராப்ளம். இது ஆந்தோரியம் 320 ஒன்லி. ஆந்தோரியம் இது வந்து இந்த இது பாட்டோட வந்து 320. இது வந்து செமி ஷேட்லாம் இல்லை. செமிலையும் போடலாம், ஃபுல் இண்டோர் போடலாம். ஓகே, செமிலையும் போடலாமா, ஃபுல் இண்டோர்லையும் போடலாமா? இது லென்த் இவ்வளோ தான் வருமா? கொஞ்சம் புஷி டைப் தான், ரொம்ப ஹைட் போகாது. நல்லா இருக்கும். ஆமா, புஷி டைப் இந்த மெத்தட் தான். ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் எப்படி? இது மெயின்டெனன்ஸ் டெய்லி வாட்டரிங். டெய்லி வாட்டரிங். ஃபுல் இண்டோர் டெய்லி வாட்டரிங். ஓகே. இது ஒரு இண்டோர் பிளான்ட் இது. ஆமா. இது இதெல்லாம் வந்து அக்லோனிமா ஃபேமிலி. ஃபுல் இண்டோர் பால்கனிக்கு சூட்டபிள் தான் இந்த ஃபேமிலி எல்லாமே. இது அக்லோனிமால லிப்ஸ்டிக்னு சொல்லுவோம். இது அக்லோனிமா பிங்க். இதெல்லாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒரு 2 நாள் ஊத்தலனாலும் தாங்கும். டெய்லி தண்ணி ஊத்தினாலும் ஒன்னாகாது. ஓகே. இதுவும் ஹைட் இதா வருமா இல்ல இன்னும் கொஞ்சம் புஷி டைப் தான்? இதெல்லாம் ஹைட் வெரைட்டியா கிடையாது, புஷி டைப். ஓ, இதெல்லாம் கொஞ்சம் புஷியா வரும், நல்லா இருக்கும். இதோட ரேட் எவ்வளவு? பேபி பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து 550 ஒன்லி. ஓ, ஜாடியோட பிளான்ட் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 10 பிளான்ட் இருக்கும். ஓகே. பாட்டோட 550. இது தனியா இருக்கா? இது 170 லிப்ஸ்டிக் பிளான்ட். ஆரஞ்சு பாட்ல இருக்கும். அதே வெரைட்டி தான் லிப்ஸ்டிக் பிளான்ட். இதோட நேம் என்ன சொன்னீங்க? அதுவும் அக்லோனிமா தான். இதுல லிப்ஸ்டிக் அது பிங்க் கலர் இருக்கு. ஓகே ஓகே. இதுவும் அதே வெரைட்டி தான். ஆமா, அக்லோனிமா ஒயிட். இப்போ இதுல வந்து அந்த கவர் வெரைட்டி இருக்கா? கவர்ல வராது. அதே ரேட் 270 250ல சின்ன பாட். இதோட சின்ன பாட். இப்போ இந்த பாட் வந்து 550 இருக்கு இல்லையா? சோ இதோட சின்ன பாட் வந்து 190 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் இது கவர்ல வராது. பட் இது கொஞ்சம் நல்லா புஷியா வருமா? மெயின்டெனன்ஸ் கம்மி தானே இது? ஆமா, மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ். அதே வெரைட்டி தான் அதுவும். இதெல்லாம் 180. இதுவும் அக்லோனிமா ரெட். இது எல்லாமே அதே வெரைட்டி தான் அக்லோனிமா. இது சிங்கோனியம் 100 ரூபீஸ் ஒன்லி. ஓகே ஓகே. சிங்கோனியம். ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் கம்மினா அதையும் சொல்லிடுங்க. ஆமா, மெயின்டெனன்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் லெவல் பாட்டு மாத்த அது நல்லா புஷி ஆகிட்டே இருக்கும். இண்டோரா இது? செமியா போட்டா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே. இது இண்டோர் கிடையாது, செமியா போட்டா நல்லா வளருமா? இதோட நேமும் சொல்லியிருக்காங்க அவங்க. இது பார்லர் ஃபார்ம்ஸ் ஃபுல் இண்டோர் போடலாம். பார்லர் ஃபார்ம்ஸ் கிங் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். ஓ, பார்லர் எரேகா ஃபார்ம் மாதிரியே அது ஒரு டைப்பு. ஓ, இது வந்து பேம்பு, தாய் பேம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது இண்டோரா? இது ஆமா, ஃபுல் இண்டோர். இதெல்லாம் இது பால்கனிலையும் போடலாம், ஃபுல் இண்டோர் போடலாம். ஓகே. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் அண்ட் பால்கனிக்கு நல்லா இங்க இருக்க எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸ் தான். ஓ, இங்க இருக்க எல்லாமே இண்டோர் அண்ட் பால்கனிக்கு சூட்டபிளா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இது அரேகா மாதிரி தான். பார்லர் ஃபார்ம்ஸ் பேபி பிளான்ட் மாதிரி வரும். ஓ, மெயின்டெனன்ஸ் சிசி பிளான்ட். ஜிசி பிளான்ட் லோ மெயின்டெனன்ஸ். இது ஏசிலயும் போடலாம், பால்கனிலயும் போடலாம், செமியா போடலாம், ஃபுல் இண்டோர் ஹால்லயும் வைக்கலாம். எல்லாத்துக்குமே பண்ணலாம். இது எப்படின்னா ஈரப்பதம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஊத்துனா கூட போதும். ஒரு தடவை நல்லா வாட்டரிங் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஈரப்பதம் நல்லா ட்ரை ஆயிரணும். கூடுதலா 2 நாளைக்கு ஊத்த மறந்துட்டீங்கனாலுமே அது க்ரோவிங் நியூ லீஃப் வந்துகிட்டே இருக்கும்.
இதுவும் அப்படிதான், ஸ்னேக் பிளான்ட்டும் அப்படிதான். ஃபுல் இண்டோர், ஈஸி மெயின்டெனன்ஸ். இது பேபி பிளான்ட், உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இதை வந்து இந்த ப்ரொபகேட் பண்ணி வைக்க முடியுமா? வைக்கலாம், கண்டிப்பா வைக்கலாம். ஓகே ஓகே. இதோட பிரைஸ்? அது பிரைஸ் 270. 270. இது இதுல வச்சு இல்ல, நீங்க பாட் இல்லாம பாட்ல கவர்ல வராது. ஸ்னேக் பிளான்ட் இது வந்து சிசி பிளான்ட் மாதிரியே ஸ்னேக் பிளான்ட்டும் ஈஸி மெயின்டெனன்ஸ், லோ வாட்டரிங். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துனா போதும். சிசி மாதிரி தான். சப்போஸ் வெளியூர் போறீங்க, 1 வீக் நான் வெளியூர்ல இருக்கேன், ஆனா செடி வந்து உயிரோட இருக்கணும்னா வாட்டர் ஊத்தலாட்டியும் 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும். உயிரோட தான் இருக்கும். ஓகே ஓகே. இன்டோர் அவுட்டோர் வச்சு இன்டோர் செமி அவுட்டோர் ஃபுல்லா ஏசிலயும் போடலாம், ஆபீஸ்லயும் போடலாம். ஆமா, ஏர் பியூரிஃபையர், வாஸ்து பிளான்ட் வேற. ஓகே. பெட்ரூம்லயும் வச்சுக்கலாம்ல. இதுவும் இதுல இருக்கு, கவர்ல இருக்கா? கவர்ல வராது, தொட்டில தான் வரும். இதுவும் கவர்ல வராது, ஜிஜியும் கவர்ல வராது. ஜிஜியோட எவ்வளோ சொன்னீங்க அமௌண்ட்? அது 270. இதுவும் அதே ரேட்டு தான், 270. இதுவும் 270 தான் வருது ரேட்டு. இதுவுமே நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், வளர பேபி பிளான்ட்டை வந்து. இது வந்து லக்கி பேம்பு. இது மெயின்டெனன்ஸ் எப்படி? ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கியிருந்தோம். அது ஆக்சுவலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாங்கிட்டு போறவங்க ஃபுல்லா தண்ணியை ஊற்றி வச்ச உடனே எல்லோ கலர்ல ஒரு ஸ்டெம்பா அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவை தண்ணி வந்து அதோட ரூட்ல மட்டும்தான். நான் என்னோட லெவல்ல எல்லாம் பாருங்க, அந்த ரெட் கலரோட ரூட்டுக்கு மட்டும் தான் ஊற்றி வச்சிருக்கேன். இதுதான் மெயின்டெனன்ஸ் மெயின். இந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக, ஆமா, ரூட்டுக்கு மட்டும் ஊற்றி வச்சிங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ். இது வந்து லக்கி பேம்பு. ஓகே. அழுக்கு படையில மாத்தினா போதும். இது ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஒன்று வாங்கி வச்சோம். நீங்க சொன்ன மாதிரி தண்ணி நிறைய வச்சு ஒன்னொன்னு அழுகி, ஆமா, அவங்க எல்லோ கலர் ஆயிடுச்சு. ஆமா, தண்ணி அளவு வந்து அதிகமாக்குறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே. இது 2 லேயர், இது 3 லேயர், 230. இது வித்தவுட் பவுல், அது 1200. இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? ஹைட் நம்ம இது வளர்க்க ஆரம்பிக்கோம்னா 2 இயர்ஸ் ஆயிரும். இந்த ஹைட் வளர்க்கணும்னா நம்ம 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிரும். ஓகே. இதோட ஸ்டெம்ப் டிஃபரெண்ட் இருக்குல்ல. இதுல 2 இன்ச். இது பிளான்ட் மட்டுமா? ஆமா, பிளான்ட் மட்டும் 1200. இது 230. ஓகே ஓகே. க்ரோ ஆவறது வந்து பாட்ல வச்சா கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். இது வந்து 320 பாட்ல வச்சிருக்கிறது. இந்த ஹைட் வரது வந்து 320 rupees வருது. இது வந்து ஃபர்ன், இண்டோர் ஃபர்ன், டெக்ஸ்டைல் ஃபர்ன் சொல்லுவோம். ஓகே ஓகே. ஃபர்ன் டைப் தொட்டி சைஸ் மாத்தி வைக்க கம்ப்ளீட் இண்டோர். ஆமா, கம்ப்ளீட் இண்டோர் போடலாம். செமி இண்டோர் எல்லாமே செமிக்கு இருக்குதா தான் வரும், நல்லா வளரும். ஓகே. சன்லைட் கிடைக்கல கொஞ்சம் இதா இருக்கும். டைரக்ட் சன்லைட் வேண்டாம், செமியா போட்டீங்கன்னா பெட்டரா வரும். இது எப்படி? இது நெக்ஸ்ட் லெவல் பாட் ரீபாட்டிங் பண்ண சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பிக் ஆகிட்டே இருக்கும். ஓகே. புஷியா அந்த மாதிரி. ஆமா. மெயின்டெனன்ஸ் லோ தான். டெய்லி கொஞ்சம் வாட்டரிங், அவ்வளவுதான். டெய்லி வாட்டரிங், டெய்லி வாட்டர் லைட்டா போட்டு. ஒரு நாள் ஊத்தலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்னா இது? ஃபர்ன். சூப்பரா அழகா இருக்கு. வச்சா இண்டோர் வச்சா நல்லா அழகா லுக்கா இருக்கும். ஹால்ல இந்த மாதிரி வச்சா இது எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டிக் ஊண்டி வச்சோம்னா அதுலயே ரூட் அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கும், மணி பிளான்ட் மாதிரி. இந்த கொடி மாதிரி இப்போ ஒரு ட்ரீ பக்கத்துல இருக்கு, செமியா இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீக்கு பக்கத்துல இது கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அதுலயே மரத்து மேலே அழகா ஏறி போய்க்கிறோம். ஒரு ஸ்டிக் மட்டும் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அதுலயே ஏறிப்போம். இதோட பேரு? இது பேரு மான்ஸ்டரா. ரேட் 350. ஒரு மேக்ஸிமம் கவர்ல வரும். ஏன் வராதுன்னா இப்ப 20 rupees கவர், இப்ப வெத்தலை 10 rupees வாங்குறோம்னா அதோட ரேட்டு 10 rupees. தண்ணி நம்ம ஓஸ் வச்சு பிடிக்கையில தண்ணி வந்து இழுக்கிறதுக்கு அப்படியே ஓஸ் மடங்கிக்கிறோம். இதுல ஆக்சுவலா இந்த கவர் மடங்கிக்கிறோம். அப்ப இல்ல தண்ணி நிக்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 rupees கவர். பட் இது எக்ஸ்பென்சிவான பிளான்ஸ் எல்லாமே 200 300ங்கிறப்ப அதுல வந்து நம்ம தண்ணி ஒழுங்கா பிடிக்காட்டி ஃபெயிலியர். இதே பாட்டுனா அது அழகா ரூட் அது பிடிச்சிக்கிட்டு அப்படியே டெவலப் ஆயிட்டே இருக்கும், ஈஸியா இருக்கும். சோ அதனால இண்டோர்ல வராது. ஓகே ஓகே. இது என்னது? வெத்தலை மாதிரி இருக்கு, ஆனா வெத்தலை கிடையாது. அது பெரு க்ரீப்பர். அது பேர் வந்து பெரு. எப்படி? கொஞ்சம் வாட்டர், அவ்வளவுதான். 220. ஓகே ஓகே. மற்றபடி இந்த மேலே போட்டு ஹேங்கிங் எல்லாமே 170. ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட். மேலே மணி பிளான்ட் 170 தான். ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே பாட்டோட சேர்த்து 170. ஓ, நல்லா இருக்கு. இதுவுமே மெயின்டெனன்ஸ் கம்மி தானே? ஆமாங்க, செம்மியா போட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும், அவ்வளோதான். ஃபுல் இண்டோர்னா ஈரப்பத்தை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஊற்றணும். அது கொஞ்சம் வாங்கும். பட் இது வெயிட்டாக இருக்கிறது, இது எந்த அளவுக்கு தாங்கும்? இது இல்லை நம்ம போடும்போது கோகோ பித்து கொஞ்சம் அதிகமாக போட்டு ரீபாட்டிங் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு லோடு அப்படியே வருது இல்லையா? ஓகே ஓகே. அதனால வெயிட்ல இதாக இருக்கும். அது நம்ம வெயிட்லெஸ் ஆகும். இது என்னது? இது டர்ட்டில் வைன் க்ரீப்பர். இண்டோரும் போடலாம், செமி ஷேடும் போடலாம். இதுவுமே வந்து டர்ட்டில் வைனா க்ரீப்பர். எல்லா க்ரீப்பருமே 170. மணி பிளான்ட், டர்ட்டில் வைனா எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறது ஹேங்கிங் பாட் எல்லாமே வந்து 170 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குமா? இது பால்கனிக்கெலாம் நல்லா இருக்கும்ல? ஆமாம், பால்கனி. ஓ, அதுலேயே வேறு கலரா? அது
இது நல்லா வளரும் போல இருக்கு. இதுல கிரீன் ஒண்ணு இருக்கு. இந்த செமி ஷேடா பார்த்து கிரவுண்ட்ல நேரடியா நீங்க அப்படியே நட்டு வச்சீங்கன்னா ஒரு ஏரியாவே கவர் ஆயிரும். ஹேங்கிங்ல அந்த மண்ணுல இவ்வளவு நாள் டர்ட்டில் ஒயின், அதுல இது ஒரு கிரீன் வெரைட்டி, இது ஒரு மாதிரி பர்பிள் மிக்ஸ் ஆகி வருது, டார்க் கிரீன் வெரைட்டி மாதிரி. அந்த ரியோ இது நேம் நல்லா இருக்குல்ல. இது ஜெஃப்ரினா ஹேங்கிங் பிளான்ட். இதுவுமே வந்து பால்கனி செமி ஷேட், செமியும் போடலாம் அவுட்டோரும் போடலாம். இதுவும் 170 தான். இது நல்லா இருக்கும் பிரபு. அடினியம் அடுக்கு அடினியம் அடினியம். ஓகே, இது எப்படி மெயின்டெனன்ஸ்? இது வந்து சன்லைட் படணும். அப்பதான் ஃப்ளவர் ஐட்டம்னாலே சன்லைட் இருக்கணும் கம்பல்சரி. ஓ, அப்பதான் க்ரோவிங் பெஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. இது போன்சாய் வெரைட்டி தான். இது ஒரு நல்ல பாயிண்ட் சன்லைட் பண்ணிக்கோங்க. சன்லைட் ஒரு 3 hours போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ணலாம். ஃப்ளவர் அடுக்கோட வரும், அந்த சிங்கிள் லேயர் கிடையாது, அடுக்கு. ஓ ஓகே ஓகே. ரெகுலர் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். யாராவது சொல்லி விட்டு ஒருத்த வந்துருவாங்க. இல்லைன்னா இப்ப என்னோட நாங்களே 3 பேருக்கு சொல்லிட்டோம் அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி சொல்லி தான் பிளான்ட் வாங்கிட்டு போகும்போது எல்லாரும் பார்த்துட்டு கேட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சொன்னோம். ஓகே ஓகே. அப்ப எங்க இருக்கு இந்த எக்ஸோரா? வந்து ஆக்சுவலா எக்ஸோரானாலே வந்து சன்லைட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேற வெரைட்டி. எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் எக்ஸோராலே வந்து இது செமி எக்ஸோரான்னு சொல்லுவோம். தாய் எக்ஸோரான்னு சொல்லுவாங்க. சன்லைட் வந்து 1 hour பட்டா போதும், பூ நிறைய வந்துட்டே இருக்கும். இது வந்து செமி எக்ஸோரா பேரு. பாட் வந்து இந்த சைஸ் இல்ல நெக்ஸ்ட் நீங்க எவ்வளவு பெருசுல மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும், பூ நிறைய வந்துட்டே இருக்கும். பெருசா நல்லா 14 inch 16 20 வரைக்கும் போடலாம். அந்த அளவுக்கு அழகா புதர் மாதிரி வரும். பூ பறிச்சுட்டா வாட்டம் ஆயிடுமாமே? அப்படியா? கட் பண்ணி விட வேண்டியதா. எல்லா பிளான்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட ஹைட் தேவையில்லாம வளர்ந்துட்டு போயிடுச்சுன்னா கட் பண்ணி விடுங்க. நம்ம வளர்த்துட்டோம்னு ஃபீல் பண்ணிட்டு கட் பண்ண மாட்டாங்க. இப்ப மல்லி வந்து மல்லி செம்பருத்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் அவ்வளவு வளர்த்துட்டோம் ஏன் பூ இல்லைன்னா கண்டிப்பா ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபுல்லா இருக்கு ஆனா பூவே இல்ல, அப்படிதான் இருக்கு. ட்ரிம் பண்ணி பாருங்களேன், அழகா பூ மட்டும் நிறைய வந்து. இந்த கலரும் இருக்கு, டபுள் கலர் மிக்சிங். ஓ, இது பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 270. எக்ஸோரா. இது எக்ஸோரா, செமி எக்ஸோரா. இது ரெட், அதுவே கலர் ரெட். சோ இது நம்ம இட்லி பூ அந்த வெரைட்டி தானே இது? ஆமா ஆமா. இட்லி பூல அப்படியே இந்த இது காட்டுல வந்து ரெட் கலர் எக்ஸோரால ரெட். இது வந்து அவுட்டோர் பிளான்ஸ். அதே எக்ஸோரால இது வந்து அவுட்டோர் எக்ஸோரா. இது டபுள் கலர், ஒயிட்டும் இருக்கு, பிங்க் இருக்கு, ரெட்டும் இருக்கு. இருந்தா போதும். 1 hour சன்லைட் வேணுமா? அதே மாதிரி இது வந்து அதாவது இன்டோர்ல ஃப்ளவர் கேக்குறாங்க. இன்டோர்ல மேக்ஸிமம் ஃப்ளவரே கிடையாது, அதுல லீஃப் மட்டும் தான் கிரீனரி தான் இருக்கு. அப்ப இது கொஞ்சம் ஓகேவா இருக்கும் பால்கனி. சோ இந்த பிளான்ட் வந்து எக்ஸோரா வந்து இன்டோர் ஃப்ளவர் கேக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் இன்டோர் இல்ல, 1 hour வெயில் செமியா. ஒரு 1 hour ஆனா சன்லைட் தேவைப்படுமா? ஓகேவா? பட் நல்லா புஷியா நல்லா வளருமா? பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 270. 270 இது பாட்டோட. இதெல்லாம் வந்து பேர்ட் ஆஃப் பாரடைஸ், பனானா லீஃப் மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியா இருக்கும் வீட்டுக்குள்ள போட்டீங்கன்னா. மான்ஸ்டரா வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி? மான்ஸ்டரா ஃபுல் இண்டோர் போட்டிங்கன்னா ட்ரையா. எல்லா இண்டோர் பிளான்ட்ஸுமே என்னை பொறுத்தவரை ஒரு சில இடத்துல நாள் கணக்கு பார்த்து 4 நாள் கழிச்சு ஊற்றுங்க தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாள் கழிச்சு ஒரே அப்படி எடுத்தாங்கன்னா பொழுன்னு கொட்டி ரூட்டுக்கு வந்து ஈரமே இல்லாம வருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது என்னை பொறுத்தவரை. 2 days இப்போ இண்டோர் ஃபுல் இண்டோர் அப்படின்னா ஒரு தடவை நல்லா ஊற்றுங்க. கீழே வந்து ட்ரேல வர அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஈரப்பதம் ஒரு 2 நாள் கழிச்சு டச் பண்ணி பாருங்க. அப்படி கையில ஈரம் வந்துச்சுன்னா அன்னைக்குன்னு ஊற்ற வேண்டாம். நல்லா அப்படி கையில ஈரம் வரல அப்படின்னா அன்னைக்குன்னு மறுபடியும் நல்லா ஊத்துங்க. அவ்வளவுதான். செம்ம ஈஸி இண்டோர் பிளான்ட்ஸ் மெயின்டெனன்ஸ்லாம். ஓகே ஓகே. அதே பால்கனில போட்டீங்கன்னா டெய்லி கொஞ்சம் ஹீட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றலாம். ஓகே ஓகே. இது பிரைஸ் எவ்வளோ? இது 250. அக்லோனிமா தான் இதுவும். இது தானே? இல்ல இது புது வெரைட்டிங்க. சைனா ஷெஃப்ளோரா கொஞ்சம் நியூ வெரைட்டி. பாப்பாயா லீஃப் மாதிரி. எனக்கு இது ஃபுல் இண்டோர், எனக்கே நியூ இது கலெக்ஷன். அப்படியே பேர் என்னது? சைனா ஷெஃப்ளோரா. சைனா ஷெஃப்ளோரா நல்லா இருக்குமா இது? நல்லா சூப்பரா வரும் இண்டோர்ல. நல்லா ஹைட் வரும். ஓகே ஓகே. பிரைஸ் இது வந்து பாட் நல்லா பெரிய பாட்டு 750. சைனா ஷெஃப்ளோராவா நல்லா பெருசா வருமா இது? அக்லோனிமா ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட். ஓகே. இது சேம் இதுதான் இண்டோர் தான். இண்டோர் செமி. இண்டோர் செமி 550 ரேட். 550 பாட்டோட. நல்லா இருக்கு. growth எப்படி இருக்கும்? growth பேபி பிளான்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. இது பாருங்க மணி பிளான்ட் தான். ஆக்சுவலா கிரீன் மணி பிளான்ட் நம்ம கேஷுவலா கோல்டன் மணி பிளான்ட். ஆமாங்க. நம்ம கோல்டன் மணி பிளான்ட், கிரீன், வேரிகேட் மணி பிளான்ட் அது கேஷுவலா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இது வந்து நல்லா பிரவுன் கலர்.
ஆக்சி மணி பிளான்ட் நல்லா ரிச்சா இருக்கும் பாக்குறதுக்கு. கேஷுவலா எல்லா மணி பிளான்ட் மாதிரி தான். ஓ அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஃபுல் இண்டோர்ல போட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் ட்ரை ஆகி அளவுக்கு அதிகமா ஊத்துனீங்கன்னா ஒரு லீஃபா கலண்டு வந்துரும் மணி பிளான்ட் பொறுத்தவரை. நிறைய பேருக்கு தெரியாது மணி பிளான்ட் ஏன் எங்க வீட்டுல வரல. அழகா ஈஸி நல்லா ட்ரை ஆயிட்டு ஊத்துங்க இண்டோர்ல போடையில. அழகா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு வளர்த்துட்டு பக்கத்துல ஒரு விண்டோ ஜாயின் பண்ணி ஒரு ரோப்பு போட்டீங்கன்னா உங்க வீடு ஃபுல்லா கிளிம்பர்ஸாவோ கிரீப்பராவோ யூஸ் பண்ணலாம் ஒரு பிளான்ட்டை வச்சு. ஓகே ஓகே சூப்பர். இது மணி பிளான்ட் சேம் தான். நம்ம அந்த 80 ரூபாய்க்கு மணி பிளான்ட் இது செல்ஃப் ட்ரேல போட்டிருக்கேன். இது 170. ஆமா நல்லா பாட்டியா இருக்குல்ல. ஆமா ஒரு சின்ன மணி பிளான்ட் தான். அதுல போட்ட உடனே அழகா க்ரோ. ஏன்னா நாங்க ட்ரை ஆக்கி கரெக்டா ஃபாலோ பண்றோம் பாருங்க. அதனால நல்ல வளர்ச்சி இருக்கு. அந்த சின்ன பாட்ல இருந்து தான் இது டெவலப் பண்ணும். ஓகே இது அரேக்கா ஃபார்ம் 12 இன்ச் பாட்ல போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சிஜன் கொடுக்கும். ஏர் பியூரிஃபையர் வாஸ்துல நம்பர் 1 பிளான்ட் இது. ஆமா வாஸ்து பிளான்ட். ஆமா நீங்க பெட்ரூம்ல இன்டோர் போடலாம், பால்கனி போடலாம், பாத்ரூம் கூட வாங்கிட்டு போறாங்க. ஆமா இது வந்து ஷெமி. இது வந்து ஃபுல் அவுட்டோர் போடலாம். ஃபுல் அவுட்டோர் போட்டீங்கன்னா லைட்டா ஷெமி ஒரு கொஞ்சம் எல்லோ ஷேட் அடிக்கும். அதனால ப்ராப்ளம் கிடையாது. அழகா அப்படியே பிரான்ச்சஸா பேபி பிளான்ட் மாதிரி சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி பிக் பிளான்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாட் சைஸ் போட்டு. ஆமா பாட் சைஸ். ஆனா இது நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா மெயின்டைன் பண்ண முடியல. அது இன்டோரா இருந்தா என்ன ரீசன்னா செமில போட்டீங்கன்னா நான் ரொம்ப இது வந்து வெரி குட்னு சொல்றது செமி பால்கனி. ஏன்னா தேவையான ஹீட் கிடைச்சிருது, தேவையான காத்து கிடைச்சிரும். அதுல வந்து நல்லா தாராளமா வைக்கலாம். ஃபுல் இண்டோருங்கிறப்ப அளவு தண்ணி தெரியாம ஊத்திடுறதுனாலதான் அது கொஞ்சம் ஃபெயிலியர் காய ஆரம்பிக்கிறது. ஃபுல் சன்லைட்லயும் போடுற பிளான்ட் ஃபுல் இண்டோர்ல போடையில கொஞ்சம் இதாகும். அப்ப இல்ல நீங்க வாட்டரிங்க கரெக்டா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். மெயினா நான் சஜஸ்ட் பண்றது பால்கனி. ஆமா டைரக்ட் சன்லைட் இல்லைனாலும் பால்கனி. ஃபுல் சன்லைட் வச்சா எப்படி கொஞ்சம் எல்லோ சைட் அடிக்கும். பட் ப்ராப்ளம் கிடையாது. டெய்லி கம்பல்சரி ஊத்தணும். அதே பால்கனினா ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணலாம். ஃபுல் இண்டோர்னா நல்லா ட்ரை ஆயிட்டு ஊத்தலாம். ட்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் இது வந்து 12 இன்ச் பாட்டுனா 650 ரேட்டு. இதே 10 இன்ச் பாட்ல இருந்தா 550 வரும். 12 இன்ச் பாட்டு 12 இன்ச் பாட்டு ஓகேவா. இது வந்து 10 இன்ச் பாட்டு. அது வந்து 650. 10 இன்ச்னா 550 அவ்வளவு. 10 இன்ச்னா 550 வருது. ஓகே பெருசு என்ன சைஸ் அது? அது வந்து 16 இன்ச் பாட்ல போட்டுருக்காங்க. அது 16 இன்ச் பாட்டு 1200. இது பாத்தீங்கன்னா 100 rupees கொடுக்குறோம். இது வந்து 100 rupees. இந்த லெவல்ல இருந்து வளர்றதுக்கு அது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். ஒரு வருஷத்துக்கு மேல. ஓ இதுல இருந்து இந்த லெவலுக்கு வரது. ஆமா கண்டிப்பா 1 year above. ஆமா இது வெறும் 100 rupees. ஆனா நான் 1 year வளர்க்கறேன். அந்த மாதிரி வரல. நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதால மேபி இல்ல பால்கனி போட்டா நல்லா. நான் அதாவது 1 year above நான் சொல்ற மேட்டர் 1 year aboveனா அதிகமா தான் ஆகும். 1 year நான் கரெக்ட்டா ஸ்டார்ட்டா சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே 2 years கூட இருக்கலாம். 2 years கூட ஆமா. ஓகே ஓகே. இதே நீங்க பாட்டிங் மெயின்ல சின்ன பாட்ல வச்சிருக்கீங்க. கரெக்ட். பாட் நீங்க வளரவே வேண்டாம்னு நினைக்கிறாங்கல்ல. एक्चुअली வந்து growing வந்து பிளான்ட்ஸ் பொறுத்தவரை ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சுரல்ல நெக்ஸ்ட் லெவல் பாட் மாத்தணும். இப்ப எல்லாரும் இன்டோர் பிளான்ட்ஸ் எடுத்துட்டு அதே பாட் சைஸ்ல வைங்க எனக்கு வளர வேணான்னு கேக்குறாங்க. அப்படி இருக்க கூடாது. நெக்ஸ்ட் லெவல் பாட்ல மாத்தினீங்க தான் ஹெல்த்தியா இருக்கும். எப்பவுமே நியூ லீஃப் பிளான்ட்டோட growth நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா வளரும். இது வந்து ஃபர்ஸ்ட் லீஃப். ஆமா ஃபர்ஸ்ட் பேபி. இதோட ஸ்மால் இருக்கு இப்ப கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து எல்லாம் பிரிஞ்சு வரும். ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே. சோ இது வந்து பாட்டோட 100 rupees. அது 200 rupees 6 இன்ச் பாட். 8 இன்ச். இதுவா? இது வந்து 8 இன்ச் 200 rupees. இதுவும் நல்லா புஷியா இருக்கு. நல்லா இருக்கு. இது வாஸ்துல அரேக்கா ஸ்னேக், சிசி பிளான்ட், மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட் நான் எடுத்துக்காச்சல ஹேங்கிங் எல்லாமே. அக்லோனிமா. இப்ப நான் கலர் கலரா காமிச்சல. பீஸ் லில்லி இது பேரு. ஆமா பீஸ் லில்லி. பார்த்ததே இல்லையே. அப்படியே பார்த்தது இல்ல. பட் இது நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். இந்த பூ பர்சமே செமையா இருக்குல்ல. அது ஸ்னேக் மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதான் வரும். வாஸ்து பிளான்ட். ஓகே வாஸ்து பிளான்ட்டா இது. இதோட பிரைஸ் எவ்வளோ? அது 450. லில்லி தான். இது 250. ஓகே ஓகே. இது வேற கலர். ஆமா வெரைட்டி வேற. இது 350ல வரும். 450 வரும். அது ஒரு இன்னும் கலெக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. பிரபு இது ப்ரோவா? புரோட்டன்ஸா பிரபு? ஈஸி மெயின்டெனன்ஸா?